இன்னைக்கு ஒரு வெங்காயம் யூஸ் பண்ணி எப்படி டேஸ்டியான சாதம் ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாதம் பண்ணுறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை சூடுபடுத்திடலாம். நெய் சூடானதும் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும். எல்லாம் வறுபட்டதும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். சின்ன சைஸ் வெங்காயம்னா 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாம், நல்லா சாப்பிட்டானாலே போதும். வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கணும். ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். மசாலா எல்லாம் நல்லா ரெடி ஆயாச்சு. இப்போ சாதத்தை சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு 2 கப் வேக வச்ச பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ்னாலும் சேர்த்துக்கலாம். அது கூட வாசனைக்காக கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதத்தை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தாலே போதும். வீட்டில் வெஜிடபிள்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு கவலைப்படாமல் இந்த ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால பிரியாணி டேஸ்ட்லேயே தான் இருக்கும். இந்த அளவுக்கு ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெங்காய சாதம் ரெடி. மார்னிங் எந்த ஒரு டென்ஷனுமே இல்லாமல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரைஸை ரெடி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு சைடிஷாக ரைட்டா உருளைக்கிழங்கு ஃப்ரை எல்லாம் நல்லாயிருக்கும்.